லாஸ்ட் மீட்ல வந்து ஒரு ஆட் கிரியேட் பண்றதுல நான் காமிச்சேன். இன்னைக்கு வந்து அந்த ஆடோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம பார்ப்போம். ஒரு ஆட் நல்லா போகுதா இல்லையா அப்படிங்கிறது. சவுதுலா அறிவு இதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணிட்டு வில் கோ டு தி. ஓகேங்க சார், டவுட் எதுவும் இல்லைங்க சார். எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன ஆட் கிரியேட் பண்ணோம்? பீட்டா ஸ்பேஸ் நம்ம பண்ணோம். ஸோ செகண்ட் ஃபெப் நம்ம பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 லீட் வந்து அது ஆஃப் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அவ்வளோ ரீசார்ஜ் Recording has been resumed. ஸோ பேமெண்ட் எரர். இப்போ இதுதான் அந்த கேம்பெயின்ல. இது வந்து முதல்ல கிரியேட் பண்ண கேம்பெயின், நீங்க கிளாஸ்ல நான் இது பண்ணல. ஸோ இந்த இது வந்து நம்ம லைவா உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ அதோட இது நீங்க போறீங்க அப்படின்னா எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போனோம்னா நம்ம எடிட் எல்லாமே வேணுங்கிறத நம்ம பண்ணலாம். ஸோ எப்போ நம்ம எடிட் பண்ணாலும் அது ஒரு லேர்னிங் ஸ்டேஜ் மாதிரி போயிட்டு இருக்கும் முக்கால் டைம். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஆடு. கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம வச்சிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ், டெய்லி பட்ஜெட் 200 அப்படின்னு வச்சிருந்தோம். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். டெய்லி பட்ஜெட் 300 அப்படிங்கிறது நான் வைக்கிறேன். கொஞ்சம் அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு நான் அதை மாற்றுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி அந்த ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 30 to 55 இந்த ஏஜ் அவங்க தான் டெசிஷன் மேக்கர்ஸ் அப்படிங்கிறதுல பிளேஸ்மெண்ட் வந்து மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் போனோம். இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுதான் இப்போ வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடு கிரியேட்டிவ் பண்ணியிருந்தோம். ஆடு கிரியேட்டிவ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு வீடியோ சின்ன எடிட் பண்ணி நம்ம அதை பின்னாடி முன்னாடி லோகோ கொண்டு வந்து இதுதான் வந்து கண்டென்ட்டா நம்ம கொடுக்குறோம். லார்ஜ் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஃபார் என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர், ஸ்கேல் யுவர் ஆபரேஷன் பீட்டர் ஸ்பேஸ் கார்பரேட் ஆஃபீஸஸ், இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பிரைம் லொகேஷன் சிட்ரா அப்படின்னு ஹெட்லைன் கொடுத்துருந்தோம். லேர்ன் மோர் அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கொஷின்ஸாக நம்ம கேட்டிருந்தோம். எவ்வளோ சீட்ஸ் உங்களுக்கு மினிமம் வேணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அடுத்தது when are you planning to occupy the office space immediately, 1 to 3 months, 3 to 6 months, your role in your organization, உங்களோட டெசிக்னேஷன். ஏன்னா இந்த இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வர்றப்பதான் கொஞ்சம் குவாலிட்டி லீடர் நமக்கு வரும். என்டர் யுவர் ஆன்சர்ஸ், அந்த நார்மல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். 5ஆவதுல தான் வந்து அந்த பிரைவசி பாலிசின்னு வருது. 6ஆவதுல சப்மிட், 5ஆவது சப்மிட் பண்ணிடுவாங்க. 6ஆவது என்ன கால் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் தான் அந்த ஃபார்ம். ஸோ ஃபார்முக்கே 1 or 2 minutes ஆகும். அப்போ வர்றவங்க சீரியஸான என்கொயரிஸ் மட்டும் இதை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இந்த ஃபார்ம்ல கொஸ்டின் கேட்கல அப்படின்னா யார் வேணாலும் டக்குன்னு அடிச்சுட்டு ஓகே சும்மா அடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் நான் சும்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதாக சீரியஸ் கண்டென்டர்ஸ் இதில் வருவாங்க. ஆமாம். ஸோ இப்போ இது நம்ம பண்ணதுக்கு என்ன நடந்திருக்கு இந்த கேம்பெயின் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 300 மாற்றினேன், அதனால நான் ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுக்குறேன். எப்போ சேஞ்ச் பண்ணாலும் பப்ளிஷ்னு நான் கொடுக்குறேன். இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மாறிடுச்சுங்களா? இப்போ நான் சொல்லியிருந்தேன், கூப்பிட்டோன்னே உடனே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு வந்திருக்கு, அப்புறம் ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் நீங்க என்ன கோல் வச்சிருந்தோம், நம்ம செட் பண்ணியிருந்தோம். என்ன இந்த ப்ராஜெக்டோட கோல் என்னது? அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கோல்னு ஒன்று வச்சோம். கேம்பெயின் கிரியேட் பண்றப்ப கோல் வருது இல்ல, லீட்ஸ் ஜெனரேஷன் தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் கோல். அதாவது அதுல 100 to 500 சீட்ஸ் உள்ள ஆளுங்க, என்டர்பிரைஸ் ஆளுங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மெயின் கோல். ஏன்னா இந்த லீட் தான் நம்ம பேசி வர வைப்பாங்க. ஸோ அப்போ லீட்ஸ் அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்ஸுங்கிறது என்ன, நம்ம என்ன கோல் நினைச்சிட்டு பண்ணோமோ அதோட ரிசல்ட் வந்து 3 அப்படின்னு காட்டுது. இதுல டேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்க மேக்சிமம் அப்படின்னு போட்டீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் பக்கம் உங்களுக்கு வரும். ஸோ 3 இயர்ஸ் நம்ம இப்போதான் ரன் பண்ணோம். 3 நாள் முன்னாடி தான் ரன் பண்ணோம். அதாவது 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம எடுத்துட்டு கடைசி ஒரு 4 நாள் தான் பண்ணிருந்தோம். 3 லீட் வந்திருக்கு. காஸ்ட் பர் ரிசல்ட்
இந்த லீட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ஆட்ல வந்து என்ன கேம்பெயின்ஸ் ஆட் செட் ஆட் அப்படிங்கிறது. இல்லாட்டி என்னன்னா இதை கிளிக் பண்ணிட்டு போகணும். அப்பதான் ஒரு எக்ஸல் ஃபைலா டவுன்லோட் பண்ண முடியும். இல்லாட்டி ஜிப் ஃபைலா வரும். நீங்க இங்கிருந்தே டவுன்லோட் பண்ணீங்கனாலும் சில சமயம் அடுத்த பேஜுக்கு எடுத்துட்டு போகும். கேம்பெயின்ஸ்ல வச்சுட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஜிப் ஃபைல் மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால நம்ம ஆட்ல போய் டவுன்லோட் பண்றதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறோம். இப்போ 3 ரிசல்ட் வந்துருக்குங்களா? 3 ரிசல்ட்ல திருப்பி ஜிப் ஃபைல தான் டவுன்லோட் ஆகுது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல். ஒரு ஃபைலா தான் வரும். இப்போதான் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் வர்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கேம்பெயினோட ஐடி நேம் செட் அதெல்லாம் வரும். அதனால நம்மளுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபார்ம் நேம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வரும். பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணோம். எனக்கு 3 லீடுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்திருக்கு. அடுத்தது நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? How many seats you are interested in? Are you planning to set up? 100 to 150, 100 to 150. 3 பேருமே இந்த ரேஞ்சில் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து when are you planning to set up or start அப்படின்னு கேட்டதுக்கு 1 to 3 months அப்படிங்கிறது ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இமீடியட்லி அப்படிங்கிறது ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் இமீடியட்லி பண்ணியிருக்காங்க. யுவர் ரோல் இன் இந்த ஆர்கனைசேஷன் ஐபிபிஏசி அடுத்தது கம்பெனி பேர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு சிஓ ஆஃப் சம் கம்பெனி, எஜுகேஷன் பேஸ்டு ஒரு கம்பெனி. ஸோ அவங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் விட்டுருங்க. இந்த இதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். பாதி எலாபரேட் பண்ணல. திருப்பூர், சென்னை, கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுக்கு வந்துருக்கு. ஈவன் தோ வி ஆர் செலக்டட். இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கணும். நம்ம செலக்ட் பண்ண லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருந்தோம். அதான் அதைத்தான் சொல்ல வரோம். எடிட் அப்படின்னு நம்ம போனோம்னா நம்ம செலக்ட் பண்ண லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் எக்ஸ்க்ளூட் கேரளா அப்படின்னு நம்ம போட்டோம். ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் வர்ற ஒரு இஷ்யூ. நம்ம வந்து பண்ணினது கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி பண்றோம், பட் சென்னையில இருந்து வருது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ மெட்டா என்ன பண்ணுது அப்படின்னா சென்னையில இருந்தாலும் அவங்க கோயம்புத்தூர்ல தானே ஆஃபீஸ் போடணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான லீட் தான் அப்படின்னு உடனே காமிக்கிறாங்க. இந்த பிசினஸ்க்கு பிரச்சனை இல்லை, அவங்க கோயம்புத்தூர்ல பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு. பட் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு சாப்பிட வரணுங்கிறவங்களுக்கு சென்னையில இருந்து வந்தாங்கன்னா என்ன இது? ஈவன் தான் அவங்க கோயம்புத்தூர் வர சாப்பிடுவாங்கிறது ஓகே. இன்னைக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இங்க இருக்கவங்களை தான் மேக்ஸிமம் எடுக்கணும். பட் மெட்டோட அதுக்காக அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம குறைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருந்தே உங்களுக்கு வரணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இமேஜஸ்லயும் பிரைமரி டெக்ஸ்ட்லயும் நீங்க நிறைய ஹைலைட் பண்ணணும். அப்பதான் வந்து அல்காரிதம் ஓகே வெறும் கோயம்புத்தூர் தான் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இது எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ. கிளைண்ட் உங்களை நிறைய கொஸ்டின் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. வேற வேற லொகேஷன்ல இருந்து வருது, இது எப்படி அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ அதை நம்ம எடிட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்கறது தான் பண்ண முடியும். இப்போ காஸ்ட் பர் ரிசல்ட் 213 ரூபா. ஓகே, இப்பதான் நான் 300 ரூபான்னு மாத்தினேன். 213 ரூபா ஒரு ரிசல்ட் இருக்கு. அப்ப இந்த 3 பேர்த்தோட லீட் வந்து பார்த்தேன் நம்மளுக்கு ஒரு லீட் வந்து 200 சம்திங் பிளஸ் 13 ருபீஸ் ஒரு லீடோட காஸ்ட். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் நம்ம வாங்கணும், அதுதான் நம்ம லீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். 200 ரூபா நான் ஸ்பெண்ட் பண்றேன். பட்ஜெட் வச்சிருக்கேன். அமௌண்ட் ஸ்பெண்ட் டோட்டலா நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்? 639 ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளிக்ஸ் வச்சுக்கோங்க எப்பவுமே. அப்பதான் பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் நிறைய வரும். ஸோ 639 ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணதுல 3 லீட் வந்திருக்கு. ஸோ 3 லீட் அதனால தான் ஒரு லீடோட காஸ்ட் வந்து இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் டிவைடட் பை தான் உங்களுக்கு காஸ்ட் பர் ரிசல்ட். ஒரு லீட் வந்து எவ்வளோ டோட்டலா எவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ வந்திருக்கு, ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு லீடுக்கு உண்டான காஸ்ட் கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம் என்ன உங்களுக்கு என்னென்ன இது இருக்கு. ரிசல்ட்ஸ் மோஸ்ட்லி லீட் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம்.
பொதுவா லீட்ஸ் அப்படின்னு நம்ம வைக்கணும். ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ்ல மெயின் நம்ம பார்க்கறது ரிசல்ட்ஸ். இங்க காஸ்ட் பர் லீட் ஆர் காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ். நீங்க மேல ரிசல்ட்ஸ் நம்ம சொல்றதுனால காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ். முக்கியமானது மட்டும் நான் எழுதுறேன். அமௌண்ட் ஸ்பெண்ட். இங்க 639 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 லீடு நம்மளுக்கு வந்திருக்கு. அப்ப காஸ்ட் பர் ரிசல்ட் அப்படின்னா என்னன்னா டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் டிவைடட் பை ரிசல்ட்ஸ். அப்படின்னா ஒரு ரிசல்ட்டுக்கு உண்டான காசு வந்து 213 ரூபா வரும். ஸோ இதுதான் இங்க எப்ப நம்ம பார்த்தது. 213 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீச் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு. ரீச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2277. ரீச் 2277. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் ஒன்று இருக்கு. பின்னாடி வரும் இந்த காலத்துல வரும் 3645. இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது 3645. ஒரே செகண்ட். Recording has been resumed. ஓகே, சாரி. ஸோ ரீச் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம எழுதியிருக்காங்க. ரீச் அப்படிங்கிறது விக்னேஷ் என்ன சொன்னாரு அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு போயிருக்கோ அவங்க எல்லாம் ரீச் அப்படின்னாரு. இம்ப்ரெஷன்ஸுங்கிறது எத்தனை பேர் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காரோ கிளிக் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாம் இம்ப்ரெஷன்ஸ்னாரு. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் தப்பு. வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? இம்ப்ரெஷன்ஸ் ட்ரை பண்ண முடியுமா ஆன்லைன்ல? அறிவொளி, சோபனா, இல்ல இம்ப்ரெஷன்ஸ் தப்பு விக்னேஷ், நீ மறுபடியும் ஏதாவது ட்ரை பண்றீங்களா? கமெண்ட்ஸ் கொடுக்கறதா சார்? கமெண்ட் பண்றதுங்களா? அதுதான் இவரும் சொன்னாரு, விக்னேஷ் தான் சொன்னாரு. ஆனா அது இல்ல, ஆன்சர் அது இல்ல. சரி, ஓகே, ஃபைன், பெரிய தப்பு இல்ல. ஸோ ரீச் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு இந்த நம்ம ஆட் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது ரீச். அதாவது அட்லீஸ்ட் ஒரு தடவை போயிருக்கிறது பேர் தான் ரீச். இங்க 2227 அப்படின்னா இத்தனை அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அத்தனை அக்கௌண்ட்னா தட் அத்தனை பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம ஆட் வந்து போயிருக்கு. ஆனா இம்ப்ரெஷன்ஸ் பாருங்க அதோட அதிகமா இருக்கு, 3645. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ரீச் போனவங்களுக்கு திருப்பி போயிருக்கு கொஞ்சம் பேர்த்துக்கு. அப்ப 2வது தடவை அந்த ஆட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே 2 தடவை போயிருந்தா இங்க என்ன வந்திருக்கணும்? எவ்வளவு வந்திருக்கணும்? இதோட டபுள் ஆயிருக்கணும். இத்தனை பேருக்கு போயிருக்கு, எல்லாத்துக்குமே 2 தடவை வந்திருக்குன்னா 4454 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆனா இங்க 4000 சம்திங் வரல. அப்படின்னா என்ன? கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும், 2000த்துல பாதி பேர்த்துக்கு மட்டும் 2 தடவை போயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ 1.5 டைம்ஸ் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. 2200 பிளஸ் ஒரு 1000 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3200. இன்னும் ஒரு 400, 1400 பேருக்கு அதிகமா போயிருக்கு. ஸோ அது வந்து இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ போனவங்களுக்கே திருப்பி போறதுக்கு பேர் இம்ப்ரெஷன்ஸ்.
இல்ல இதுலயே 3 தடவை கூட போயிருக்கலாம் யாருக்காச்சும், நம்மளுக்கு தெரியாது. பட் ஆவரேஜா இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா, ஆல்ரெடி ரீச் பண்ணவங்களுக்கு திருப்பி இப்ப நீங்க ஒரு ஆட் 2வது தடவை பாக்குறீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு வரும். Okay. அதே ஆட 2வது தடவை பாக்குறீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ். மேபி அடுத்த நாள் பாப்பீங்க, சேம் டே பாப்பீங்க, எப்படி இருந்ததுனாலும் இம்ப்ரெஷன்ஸ். அப்ப ஏன் அவன் திருப்பி கொண்டு வந்து காமிக்கிறான்? உங்களுக்கு ஏன் 2வது தடவை காமிக்கிறான்? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால திரும்ப வர்றாங்க. அப்புறம் அப்படின்றது. அப்ப ஷேர் பண்ணவங்களுக்கு மட்டும் போயிருக்கலாம், அவங்களுக்கு மட்டும் தான் போயிருக்கா? யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம். இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தடவை நீங்க ஸ்க்ரால் பண்றப்ப அது என்னன்னு கூட பாத்துக்க மாட்டீங்க. உங்க சிஸ்டத்துக்கு வர்றதுதான் கணக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களான்னு மெட்டாக்கு தெரியாது. நீங்க என்ன ஆட் படிச்சிட்டீங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களோட லேப்டாப்லயோ உங்களோட மொபைல்லயோ இந்த ஆட் வந்திருக்குன்னா ரீச், அதாவது நீங்க பாக்குறப்ப வந்திருக்கணும். ஸ்க்ரால் பண்றப்போ இங்க வரப்போ வந்திருந்ததுன்னா, ஆனா நீ ஸ்க்ரால் பண்றப்போ ஒவ்வொரு ஆடையும் நீங்க படிச்சா பாக்குறீங்க இல்ல. அப்ப அவன் என்ன பண்றான்னா இன்னொரு தடவை ட்ரை பண்றாங்க. மேபி இன்னொரு தடவை சொன்னா அவங்க பார்ப்பாங்களா? இல்ல நீங்க சொன்ன மாதிரியே ஒரு தடவை இவங்க பார்த்துட்டாங்க, நான் ரீல்ஸ் போட்டிருந்தேன், 10 செகண்ட் பார்த்துட்டாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், மறுபடியும் நம்ம காமிக்கலாம். அப்ப அதை கிளிக் பண்ணி அந்த லீடு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக திருப்பி திருப்பி அவங்க விளாண்டதா இம்ப்ரெஷன். அப்ப இது ஒருவேளை இப்ப 9000 டைம்ஸ் 10,000 டைம் இம்ப்ரெஷன் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? அதாவது இன்டு 5 டைம்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2227 அப்படியே இருக்கு. இங்க இம்ப்ரெஷன்ஸ் வந்து 10,000 இருந்தா குட்டா பேடா? விக்னேஷ் வந்து குட்னு நினைக்கிறாரு. காமராஜ் குட், நீங்க திருபார் குட். சோபனா சவுந்தலா 2000 இன்டு 5 டைம்ஸ் வந்து மறுபடியும் போய் எல்லாத்துக்கே காமிக்கிறாங்க. அது குட்டா பேடா? சார் குட் தான் சார். குட் தான். சவுந்தலா அறிவொளி பேட்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா ரீச்சும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தா குட்டா இருக்கலாம். இல்ல கான்செப்ட் சும்மா யூஸ் பண்ண லாஜிக்கலா. ஓகேங்க சார். ஒரே ஆளுக்கு 5 தடவை காமிக்கிறாங்க ஒரு ஆட. சரிங்க சார். அது நல்லதா கெட்டதா? ரீச் எல்லாம் விட்டுருங்க, மறந்துருங்க. ஒரே ஆளுக்கு 5 தடவை ஒரு ஆட காமிக்கிறாங்க. நல்லதுதாங்க சார். குட். காமராஜ் என்ன சொல்றாரு? கடுப்பாயிருவாங்க அப்படிங்கிறாரு. அந்த ஆட திருப்பி திருப்பி பாக்குறதுனால இரிட்டேட் ஆயிருவான்னு காமராஜ் சொல்றாரு. வேற யாராச்சும் சொல்றீங்களா? 10 டைம் மேல வந்துட்டே இருக்கும் சார். ஸ்க்ரோல் பண்றதா இருக்கும், அப்படின்னா கடுப்பாக மாட்டாங்க. ஆனா ஸ்க்ரோல் பண்றதா அவங்க ஆப்ஷனா இருக்கும். 5 டைம்ஸ் அந்த மாதிரி காட்டினா அதுல 5 டைம்ஸ்ல ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு வாய்ப்பு. ஒரு லைன் படிச்சு பார்க்கலாம். வெரி குட். எல்லாம் லாஜிக்கலாவும் நீங்க எல்லாம் சொன்னீங்க. 2 ஆன்சரும் அக்செப்டபிள் வருது. திருப்பி திருப்பி காமிச்சோம்னா நம்ம இது மனசு மாறுவோம், இல்ல திருப்பி திருப்பி காமிக்கிறதுனால இரிட்டேட் ஆகும். நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் அவர் சொன்னாருன்னா மேபி ஒரே ஆட பாக்குறாரா, ஸ்விக்கில இருந்து வேற வேற ஆட பாக்குறீங்களான்னு நீங்க தான் யோசிக்கணும். அப்ப ஒரே ஆட 5 தடவை பாக்குறது இல்ல. நீங்க டெய்லி புரோட்டா சாப்பிட 5 தடவை அதையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல ஒரு ஆட்ல மட்டன் பிரியாணி, ஒரு ஆட்ல சிக்கன் பிரியாணி இப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நீங்க தான் சொல்லணும். 5 ஆடு பாத்துட்டீங்கன்னா ஒரே ஆட பாத்தீங்களா? பட் டெக்னிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் குட். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கலா நீங்க சொல்றது ஓகே, பட் டெக்னிக்கலா இட் இஸ் நாட் குட் டு மெட்டா. மெட்டா என்ன சொல்லுதுன்னா, நீங்க இப்படி திருப்பி திருப்பி ஒரே ஆட கொண்டே காமிக்கிறதுனால the person may not be interested on you. அவன் இன்ட்ரெஸ்டா இருந்தானா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்லயே உங்களுக்கு எடுத்துருக்கணும், ஒரு கிளிக்கோ ஏதோ பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது மெட்டாவோட கான்செப்ட். ஸோ மெட்டா அதனால என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ரேஷியோவை சொல்றாங்க. அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 2 to 3 தான் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, மேக்ஸிமம் 2 தடவை இல்ல 3 தடவை ஒரு ஆடு ஒருத்தருக்கு போய் காமிக்கலாம், அதிகமா போக வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கு. நீங்க காமராஜ் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி அந்த ஆடு போறப்ப இரிட்டேட் ஆவாங்க அப்படிங்கிறது இருக்கு. பட் திருப்பி திருப்பி அந்த கம்பெனில இருந்து வேற வேற ஆடு போனா தெரியாது, ஒரே ஆடு நான் சொல்றேன். ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் டிவைடட் பை ரீச்.
அப்போ எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் இங்கே 3645 டிவைடட் பை ரீச் 1.6 வருது. நான் முக்கியமான பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டுங்க. ஸோ 1.6. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 2 to 3 இஸ் ஓகே ஆர் லெஸ் தென் 3 இஸ் ஓகே. அப்ப இந்த பேராமீட்டர் ஓகேவா? 1.6ங்கிறது ஓகே, ஏன்னா 3க்குள்ள இருக்கு. less than 3. ரெக்கமெண்டட் வந்து 2க்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆடை ரெண்டு தடவை அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறத மெட்டாவோட லாஜிக்ல சொல்றது. ஸோ நம்ம லாஜிக்ல 10 தடவை ஒருத்தர் காமிச்சா 20 தடவை காமிச்சா ஒரு லீட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். திருப்பி மெட்டா வந்து அங்க எத்தனையோ ஆளுங்க ரெடியா இருப்பாங்க. அதை விட்டுட்டு இவங்களுக்கே காமிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கோயம்புத்தூர்ல 10 லட்சம் பேர் ஆடியன்ஸ் இருக்குங்கிறப்ப இந்த 4 பேருக்கே திருப்பி காமிச்சிட்டே இருந்து கடைசியில் அவனும் இல்லாம போறதும் அதிகமா இருக்குன்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 2 to 3க்குள்ள வச்சுக்குவாங்க இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறத. அதுக்கு மேல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெருசா ரிசல்ட் கொடுக்காதுன்னு அவன் ப்ரூவ் பண்றாங்க. நீங்க நம்ம சொல்லலாம் 5 தடவை பார்த்தாதான் அவன் லீடு போடுவாங்கன்ட்டு, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ அவன் சொல்றது அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி இந்த இடத்துல வரும். இந்த ஃப்ரீக்வன்சி இது வந்து the average number of times that each account center saw your ad. ஸோ அதுல என்ன சொல்றோம்னா 1.6னா எத்தனை டைம்னா இம்ப்ரெஷன்ஸ் டிவைடட் பை ரீச், அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ 2க்குள்ள இருக்கு, தட் இஸ் ஃபைன் அப்படின்னா ஓகே தான் அப்படின்னு. ஏன்னா அந்த கிரியேட்டிவ் ஃபட்டிக்னு சொல்லுவாங்க. திருப்பி காமிக்கிறப்ப ஒரே இதை பார்த்து அவங்க போர் தான் அடிக்கணும், அவனோட ப்ரூஃப்ல அவன் பண்றான். அதனால நீங்க சொன்ன ஆன்சர் லாஜிக்கலா கரெக்டா இருந்தாலும் மெட்டாபடி அது தப்பு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதிக பேர்த்துக்கு காமிக்க கூடாது, 2 to 3 டைம் மேல காமிக்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிபிஎம் காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஎம் காஸ்ட் பர் 1000, காஸ்ட் பர் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க முதல்ல. இப்ப காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு 1000 பேர்த்துக்கு உன்னை காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த இம்ப்ரெஷன்ஸ். இந்த 1000 பேர்த்துக்கு காமிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கறத காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ், அதாவது 175 ரூபா. டேட்டா படி பாத்தீங்கன்னா 175 ரூபா. சார் இந்த காஸ்ட் பர் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கறது வந்து அதோட ரேட் வந்து இப்ப செகண்ட் டைம் உங்களுக்கு காட்டுறதுக்கு உண்டான இதுதான் சார்? இல்ல, மொத்தமாவே டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ் தாங்க. இல்ல சார், எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா அதுல அடங்கும். அதாவது இப்ப நீங்க 3645 அப்படிங்கிறது என்னன்னா செகண்ட் டைம் காமிச்சுக்க மட்டும் இல்ல, அதாவது ரீச் கண்டிப்பா மினிமம் 2020. அட் வர்ஸ்ட் கேஸ் என்னன்னு கேளுங்க, யாருக்குமே 2 தடவை காமிக்கல அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் ரீச்சும் சேம் நம்பரா இருக்கும். இதுக்கு கம்மியா போகாது உங்களுக்கு எப்பவுமே. இம்ப்ரெஷன்ஸ்னா என்ன, அட்லீஸ்ட் ஐ மீன் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மினிமம் ஒரு தடவையோ மேக்ஸிமம் எத்தனை தடவை வேணாலும் காமிச்சிக்கலாங்கிறது இம்ப்ரெஷன்ஸ். ரீச்சுங்கிறது என்னன்னா மினிமம் ஒரு தடவை ரீச் ஆனது தான் ரீச். ஒரு தடவை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற யூனிக் டைம், நம்பர் ஆஃப் யூனிக் டைம். ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆனது வந்து 2227. அதே தான் மினிமம்ல இம்ப்ரெஷன்ஸ்க்கு வரும். இப்ப நீங்க 2வது தடவை காமிக்கிறப்ப 2228, 29 இப்படி அதிகமாயிட்டே போகும். ஸோ அதனால வர்ஸ்ட் கேஸ் வந்து இது ரெண்டும் சேமா தான் வரும். ஆனா இம்ப்ரெஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா காமிச்சவங்களுக்கே மெட்டா காமிப்பாங்க. அந்த லாஜிக் படி ஒரு தடவை காமிப்போம், இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, கிளிக் பண்ணியிருக்காங்க, அடுத்த தடவை காமிப்போம், இப்படி ஏதோ ஒரு இதெல்லாம் அவங்க காமிப்பாங்க கொண்டு போய். ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா இந்த 3645 தடவை போனதுக்கு ஒரு 1000 தடவைக்கு 175 ரூபா செலவு பண்றாங்க. அப்போ 3000 தடவை போயிருக்குன்னா 600 ரூபா கரெக்டா இன்டூ 3.65 into 1753 times.
into 6.65 638 இந்த அமௌண்ட் வருதுங்களா? இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் தான் அவங்க பிரிக்கிறாங்க. ஸோ இந்த அப்போ 1000 பேர்த்துக்கு கொண்டு போய் காமிக்கிறதுக்கு 175 ரூபா அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப இது எதுக்கு இது சரி அது எப்படியோ காமிக்கிறான் அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த பேராமீட்டர் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 1000 பேர்த்துக்கு காமிக்கிறது 100 rupeesக்குள்ள இருக்கும். less than 100 recommended. ஒவ்வொரு பேராமீட்டர் சொல்லி எது ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். 175ங்கிறது நாட் பேட், பட் 100க்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது. ஏன்னா கொண்டு போய் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பணம் போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ அதனால காஸ்ட் சிபிஎம் அப்படிங்கிறது இம்ப்ரெஷன் முக்கியமான பேராமீட்டர். அடுத்து லிங்க் கிளிக்ஸ். இது வந்து சிடிஆர்னு நம்ம சொல்லுவோம். லிங்க் கிளிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிடிஆர் லிங்க் கிளிக்னா சிடிஏ லிங்க் கிளிக்ஸ்னு அர்த்தம். அதாவது லேர்ன் மோர், புக் நவ் இப்படியெல்லாம் கொடுக்குறீங்க. வாட்ஸ்அப் சென்ட் இமேஜ் அப்படியெல்லாம் கொடுக்கறது லிங்க் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆட்ல வர்ற லிங்கை கிளிக் பண்றது, கோ டு வெப்சைட், லேர்ன் மோர், இது வேண்டாம். அது வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 1 to 3%. 100க்கு இப்ப எவ்வளவு காமிச்சிருக்கு? 3645 பேர் காமிச்சிருக்குல்ல. அதுல 100க்கு ஒருத்தராச்சும் கிளிக் பண்ணிருக்கும். நீங்க 0.5 0.3 எல்லாம் வந்ததுன்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம போய் பார்ப்போம் எவ்வளவு நம்மளுக்கு இங்க எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிடிஆர், அதாவது சிடிஆர்ல 2 இருக்கு. லிங்க் கிளிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது சிடிஆர் இருக்கு பாத்தீங்களா? லிங்க் கிளிக் த்ரூ ரேட் 0.74 இருக்குங்க. அப்போ 1 வரல. ஏன் அப்படின்னா நீங்க 1000 பேர் 100 பேர்த்துக்கு கொண்டு ஆட காமிக்கிறீங்க, ஒருத்தர் கூட கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன ப்ராப்ளம்? அந்த கிளிக் பண்ற பட்டன்ல வந்து அவங்களுக்கு அதுக்கும் மேட்ச் ஆகலையா, இல்ல இமேஜ் அவங்களுக்கு பிடிக்கல அதனால பாதியில போயிட்டாங்களா, கண்டென்ட் பிடிக்கல போயிட்டாங்களா? இந்த 3ல தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால சிடிஆர் வந்து 1 to 3%. நீங்க நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இந்த சிடிஆர் இன்னொன்று இருக்கும். சிடிஆர் ஆல் இருக்கு பாத்தீங்களா? இது 1.78 இருக்கு. இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணது, அது ஒரு கிளிக் கவுண்ட் ஆகும். உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்ல ஏதாவது லிங்க் வச்சிருப்பீங்க, ஹேஷ்டேக் வச்சிருப்பீங்க, ஏதாவது கிளிக் பண்ணா அதுவும் கவுண்ட் ஆயிடும். நம்மளுக்கு அந்த கவுண்ட் முக்கியம் இல்லை. நம்மளுக்கு வந்து ஆடுல வர்ற சிடிஆர் தான், சிடிஏ தான் முக்கியம். இப்போ நம்மளோட ஆட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் வருது. இதுல இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆட்ல இதுதான் சிடிஆர் நம்ம சொல்றது. இதை கிளிக் பண்றவங்க 100க்கு ஒருத்தராச்சும் இருக்கணும் மினிமம். 1 to 3% இந்த பட்டனை கிளிக் பண்றவங்க. இந்த இடத்துல எது கொடுத்துருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் கொடுத்துறீங்களா, எது கொடுத்துறீங்களா, நான் சும்மா இதை ஆட் கிளிக் பண்ண பாத்தீங்களா? இந்த வீடியோ இது வந்து சிடிஆர் ஆல்ல வரும். இதை கிளிக் பண்ணிட்டு அவங்க லீடை கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க. இதுதான் ஏன் கிளிக் பண்ணலன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம லீடு தரக்கூடிய ஃபைனல் ஸ்டெப் இதுதான். இதை கிளிக் பண்ணாதான் நம்மகிட்ட என்கொயரி பண்ணுவாங்க அவங்க. அதனால இந்த சிடிஆர் 1 to 3% வரைக்கும் வரணும். ஓபன் ஏஐ இவங்க சைன் அப் கொடுத்துருக்காங்க. அப்படின்ட்டு ஒண்ணு கெட் ஆஃபர். இதை கிளிக் பண்ணல, இதுதான் இந்த சிடிஆர் வேல்யூ 1 to 3% இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம. ஸோ இப்போ இதுதான் முக்கியமான பேராமீட்டர். இது அமௌண்ட் ஸ்பெண்ட் அகைன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. நம்ம எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணுமோ அது. இதெல்லாம் தான் நம்ம கையில இருக்கு. 3 4 5 6 7 பேராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த 7 பேராமீட்டர்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம லீட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். அதாவது காஸ்ட் பர் லீட்லாம் குறைக்கும். எப்படி குறைக்கிறது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா? இந்த சிடிஆர் வந்து 1 கீழ் இருக்குன்னா மேபி வந்து சிடிஆர் பெஸ்டா சூஸ் பண்ணல, இல்ல இமேஜ் சரியில்லை, பிரைமரி டெக்ஸ்ட் சரியில்லாம இருக்கலாம், அதனால வராம இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி ஏன் வந்து அவன் திருப்பி திருப்பி ஒரே ஆள்கிட்ட 3க்கு மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் ஒரே ஆள்கிட்ட கொண்டு போய் அவன் காமிக்கணும் மெட்டா அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ண லொகேஷன்லயும் அந்த ஆடியன்ஸ் இதுலயும் கரெக்டா மேட்ச் ஆகாம இருக்கும். அதனால திருப்பி திருப்பி ஒரே ஆள்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான். ப்ராட் வெரைட்டி அவனுக்கு கிடைக்கல. அதனால இப்படி ஒரு ரீசன் இருக்கலாம். நல்லா யோசி. காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ குறைவா வைக்கணுமோ அவ்வளோ, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு மாறும்.
அது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா வைக்கிறோமோ அவனுக்கு நிறைய பேர்த்துட்டு கொண்டு போய் காமிக்கிறதுக்கு பணம் அவனுங்களே செலவாகும், அது கம்மியாகும். கஷ்டப்படாம காமிக்கிறாங்க. சரி, ஃபேஸ்புக் கஷ்டப்பட்டாங்கன்னா காசு அதிகம் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் கொண்டு 1000 பேர்த்துட்டு காமிக்கிறதுக்கு அதிகமா காசு ஆகுது அப்படின்னா அவன் கஷ்டப்படுறான்னு அர்த்தம். ஃபேஸ்புக் கரெக்டான ஆள்கிட்ட கொண்டு தேடிட்டே இருக்கான், இவன் கரெக்டா இப்படி கஷ்டப்பட்டு கூப்பிடுறான். பாக்குறவனால இவன் கண்டிப்பா இதுல சேருவான், இந்த என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னா வேலை சுலபம் அவனுக்கு, இந்த காஸ்ட்ல இவ்வளவு வராது. ஸோ அப்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிக்கிறான் அப்படிங்கிறத காஸ்ட் பர் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இம்ப்ரெஷன்ஸ் நாங்க திருப்பி திருப்பி ஒரே ஆள்கிட்ட காமிக்க கூடாது. அப்ப இந்த 1.6 இருந்தது அப்படின்னா சரி, ஃப்ரீக்வன்சி 1.6 அப்படின்னா கரெக்டான இதில் தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். காஸ்ட் பர் ரிசல்ட் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த 213 ரூபா நம்ம ஒரு லீடுக்கு எடுக்கிறோம், நம்ம 100 லீடு எடுக்கணும்னா 22,000 ரூபாய்க்கு மேல நம்ம செலவு பண்ணணும் ஜிஎஸ்டி இல்லாம. அப்ப இது பெஸ்டா இல்லையா? 22,000 ரூபாய் நான் செலவு பண்ணி 100 லீடு எடுக்கிறேன், 50 லீடு ஜங்க் லீடா போகுதுன்னு சொல்லுவாங்க கிளைண்ட். மீதி 50 வச்சுதான் அவன் பிசினஸே பண்ணணும். அதுல ஒண்ணுமே கன்வர்ஷன் ஆகல அப்படின்னா லாஸ் ஆயிரும். 22,000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி லாஸ் ஆயிரும். பிளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும். அப்ப இந்த 213 ரூபா வருது அப்படின்னா அவன் அந்த 22,000 100 லீட்ல எடுத்துரும். அப்போ அவன் ப்ராடக்ட் காஸ்ட் ஏதோ அப்படிங்கிறது. பட் என்னை பொறுத்தளவுக்கு மெட்டால நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போட்ட காசு எடுத்துடலாம். இப்ப இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா இந்த எக்ஸல் ஷீட்ல, இதை இப்போ டவுன்லோட் பண்ணது திருப்பி இது கொடுங்க. கரண்ட் ஃபோல்டர்ஸ்ல எப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னபடி பார்த்தோம். Now we will go to ChatGPT. Act as Meta Ads report expert. Kindly assess this report. Let me know how this is performing. Want to know room for improvement. Recording has been resumed. So நம்ம இதுல போடுறோம், ChatGPT போட்டு கேட்கலாம். No suggestions, room for improvement. My goal is to generate more leads, less cost and big quality. இத்தனையும் அதில் ஒரே இதில் போடுறேன். அட்டாச்மெண்ட் பண்ணணும், அட்டாச் ஃபைல்ஸ் இதை பண்ணாங்க. இப்போ அதை அனலைஸ் பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு முதல்ல எல்லாம் நம்ம தான் எடுத்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏஐ வர்றங்காட்டி எவ்வளோலாம் அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த அனலைஸ் பெர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் வில் கெட் அன் ஐடியா. உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இதில் இருந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கேட்டீங்கன்னா இன்ஃபேக்ட் பெட்டர்னா நம்ம திங்க் பண்ணுறதோட பெட்டராக திங்க் பண்ணும். அது 100% கரெக்டாக இல்லையாங்கிறது ரெண்டாவது. அதனால இப்போதைக்கு நீங்கள் இதை பிலீவ் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்லுறது பாருங்க. This is lead data, but not a performance report. You can lead volume on time check, campaign ad mapping, platform, form responses here. And the lead data. CTR ஃபைல் இதாக ஃபைல் அட்டாச் பண்ணுங்க. அந்த இந்த ஃபைலாக இதான் காப்பி பண்ணி போடுறேன். கிரீன் டெக்ஸ்டெல்லாம் பார்ப்பேன். திருப்பி எடுக்கலைன்னா நம்ம காப்பி எடுப்போம்.
இப்போ என்ன சொல்லுது, டோட்டல் 3 லீட்ஸ்ன்னு சொல்லுது. எல்லாமே இன்ஸ்டாகிராம் வந்துருக்குன்னு சொல்லுது. 2வது ஆரம்பிச்சா 1 பேர் சொல்லுது. அதோட லீடு இதெல்லாம் சொல்லுது. ஆல் லீட்ஸ் ஆர் அத்தாரிட்டிகள், ஆல் ஒன் லார்ஜ் இது எல்லாமே சொல்லுது. கோர் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை, திஸ் இஸ் காஸ்டிங் யூ மணி. ஜியோ லீக்கேஜ். ஒரு ஆட் செட் இஸ் நேம் கோயம்புத்தூர் இது, பட் லீட்ஸ் கம் ஃப்ரம் திருப்பூர், சென்னை அப்படின்னு சொல்றாங்க. This survey location targeting is too broad or set to people who are living in or recently in this location. இது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தது மெட்டால வந்து, அங்க இருக்கவங்களுக்கு காமிக்கணுமா இல்ல அந்த பிளேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு காமிக்கணுமா அப்படின்னு இருந்துச்சு. இருக்கிறது டெல்லியில் இருப்பேன், எனக்கு கோயம்புத்தூர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா people who are interested in this location, living in this locationனா இங்கதான் இருக்காங்க அவங்க அப்படிங்கிறது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இப்ப வந்து Facebookல இத ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே இதுல வச்சுட்டாங்க. உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன். இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, அந்த லொகேஷன் நம்ம செலக்ட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருது. Using a broad area to show your ads can improve, for example, by adding country and instead of several cities. இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஐல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இங்க இருக்கவங்க சேர்ந்து ஒரே இதில் வச்சுட்டாங்க. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு அவுட் சைடு இது நம்மளுக்கு வருது. ChatGPT என்ன சொன்னாலும் லேட்டஸ்ட் இதுல அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது வந்து இப்போ நம்ம செட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அவன் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. முதல்ல இருந்ததை வச்சு ChatGPT கொடுக்குது. ஏன்னா ChatGPT கொஞ்சம் பழைய வருஷனுக்கு தான் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதனால அது வருது. ஆனால் இந்த ஆப்ஷன் இல்லைங்க. செகண்ட் இஷ்யூ, லோ வால்யூம் நாட் பேட் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து 3 நாள் அனலைஸ் பண்ணதுனால பெருசா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்பர்ட் சஜஷன், ரேடியஸ் இதை பண்ண சொல்றாங்க, எக்ஸ்க்ளூட் சென்னை சொல்றாங்க. ஏன்னா நம்ம இது வந்து நம்ம சும்மா ஒரு சாம்பிள் தான் எடுத்து காமிக்கிறேன். நம்மளுக்கு ஒரு 10 நாள் ஆனாதான் அதுக்கே ஒரு டேட்டா இருக்கும் அனலைஸ் பண்றதுக்கு. வெறும் 600 ரூபா ரன் பண்ணியில வந்து நம்மளால பெருசா அனலைஸ் பண்ண முடியாது. பட் என்னென்ன பெராமீட்டர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். வேணா வேற ஒன்று எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வேற எடுக்கிறது பார்த்தோம்னா இதை பார்த்துட்டு அடுத்து பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பிளிட் பை இன்டென்ட். ஒரு ஆட் செட் வந்து இமீடியட் பையர்ஸ் வைங்கிறாங்க. பிளான்ட் பையர்ஸ்க்கு நீங்க தனித்தனியாக ஒரு ஆட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஐடியா கொடுக்குறாங்க. இன்னொரு குவாலிஃபை அப்ராக்சிமேட்லி மந்த்லி ஆஃபீஸ் ஸ்பேஸ் பட்ஜெட் எவ்வளோ உங்களால் மந்த்லி கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. Speed to lead is critical here. Call WhatsApp within 5 minutes அப்படின்னு சொல்றாங்க. பட் என்டர்பிரைஸ் எல்லாம் வந்து அப்படி காலோ வாட்ஸ்அப்போ பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன், ChatGPTயோ இல்லை ஏஐ டூல் வர்றதோட நீங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இந்த ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு அங்கே வேலை இருக்குன்னு அர்த்தம். ஏஐ எவ்வளோ வந்தாலும் நம்மளுக்கு ஏன் வேலை இருக்குன்னா நம்ம திங்க் பண்றதுனால வேலை இருக்கு. இதே ChatGPTல விட்டு இதுதான் ஓகேன்னு விட்டுறக்கூடாது. இதுலேயே வரும், வராதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா நம்ம திங்க் பண்றப்ப என்ன திங்க் பண்ணுவோம், ஒரு சிஇஓ வீட்டுக்கெல்லாம் டக்குன்னு எடுத்து கால் அடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கூப்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க. ஸோ அதனால வந்து வைங்க. ஜியோ டார்கெட்டிங் மற்றதெல்லாம் ஓகேன்ட்டாங்க. நான் இப்போ வேற ஒரு இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட் அது எப்படி போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை இத்தனை இன்ஃபோடெக் போட்டு பார்க்கலாங்க. இப்போ என்ன ஆஸ் அ என்னென்ன பெராமீட்டர் இம்பார்ட்டன்ட் மட்டும் கேட்குறேன். அமௌண்ட் ஸ்பெண்ட், டோட்டல் லீட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது, காஸ்ட் பர் லீட், நம்ம இது 3 போட்டோங்களா. அடுத்து சிடிஆர் நான் சொல்லலாம், லிங்க் கிளிக் த்ரூ ரேட் என்ன சொல்லலாம், 0.7 பி, 1 to 1.5 குட், 2 + எக்ஸலன்ட். ஸோ 1 to 3 இருந்தால் நம்ம நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். காஸ்ட் பர் கிளிக், இது வந்து என்னன்னா இது நம்மளுக்கு பெருசாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒரு கிளிக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறாங்க. குவாலிட்டி அண்ட் ஃபனல் ஃப்ரம் லீட் கம்ப்ளீஷன் ரேட் ஃபார்முலா, லீட்ஸ் டிவைடட் பை லிங்க் கிளிக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்தா போறது. நம்ம பேசிக் ரிப்போர்ட் பார்ப்போம். Which questions user abundant? If many drop on budget question, I will move it to lower price.
ஃப்ரீக்வன்சி 1.5 to 2.5. அதாவது நான் சொல்றேன் 2 to 3 வரைக்கும் இருக்கலாம், 3க்கு மேல போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ 2 வரைக்குமே ஓகே. 3 ஆட் ஃபெட்டிக் காஸ்ட் பர் லீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ காஸ்ட் ஏன் இவ்வளோ அதிகமாகுதுன்னா இந்த பேராமீட்டர்ஸ் எடுத்து நீங்க பார்க்கணும். காஸ்ட் per 1000 impressions. So high CPM equal to broad or competitive audience, low CPM plus low CTR, wrong people seeing ads. Reach versus impression, high impressions, low reach, over exposure. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிப்போர்ட் எடுக்கலாம், இல்லை அவன் நிறைய கொடுத்தாரு. இப்போ மேக்ஸிமம் லாஸ்ட் 38 டேஸ்ல உங்களுக்கு ஒரு 68 லீட் வந்திருக்கு. இதை எடுத்து பார்க்கலாம். டோட்டலி சஞ்சய் இந்த லீட் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு மேல தான் இருக்காது. இது 90 டேஸ்க்குள்ளதான் இருக்கு. 90 டேஸ் தாண்டிச்சுன்னா அந்த லீடர் பழைய லீடர்லாம் டெலீட் ஆகிட்டு போயிடும். நீங்க 70 லீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா 90 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 லீட் இருக்குது வந்திருக்குது அப்படின்னா அந்த 10 லீட் வந்து டெலீட் ஆயிடும். புதுசா வர்றது மட்டும்தான் வரும். கடைசி எந்த டேட்ல இருந்து 90 டேஸ்க்குள்ள இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். 90 டேஸ் முன்னாடி நீங்க ரன் பண்ணியிருந்தாலும் ஆட் ரன் பண்ணியிருந்தா 1 இயர் ரன் பண்ணியிருந்தாலும் பழைய லீட்லாம் சர்வர்ல இருந்து போயிடும். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்றப்ப ஏதோ கரண்ட் டேட் அந்த மாதிரி ஏதாவது செலக்ட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸல் சீட் ஆமா me. First, restrict location to people living in Solid. Reduce the radius Solid. Exclude non-service. Separate offline audiences Solid. Avoid pan-India targeting. Create 4 specific audiences. அதாவது நான் எல்லா கோர்ஸும் சேர்த்து ஒரே இது பண்ணியிருந்தேன். பைத்தான் தனியா, ஜாவா தனியா ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸ்பிளிட் ஃப்ரெஷர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தனியா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். செக்மெண்ட் யூஸ், டார்கெட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் செப்பரேட்லி. இது வந்து எனக்கு என்னன்னா ஜென்ரல் ஐடியா எனக்கு கொடுக்குது. I don't want ideas. I want based on the code.
எனக்கு தெரிஞ்சு இப்போ இது கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் ஆகிட்டு வருங்க. இவ்வளோ இதாக நான் போய் படிக்கல. நான் சொன்னபடி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த இதுதான் கடைசியாக இதில் மட்டும் போட்டுருவேன். குட்னு சொல்லுது. சிபிஎல் காஸ்ட் பர் லீடு இது வந்து அக்செப்டபுள். அது சாஃப்ட்வேர் ட்ரைனிங்க்கு நடத்துச்சு. நம்ம ஆக்சுவலாக அந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ்க்காக பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து அக்செப்டபுள் சொல்லுது. ரீச் வெர்சஸ் ஸ்பெண்ட் இதெல்லாம் அக்செப்டபுள் கிடையாது. நம்ம இருக்கிறது குறைக்க தான் வேணும். 200 ரூபாயில நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இப்போத்து இதில் வந்து 100 to 200 rupees எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்துருச்சு. 100க்குள்ளே கொண்டு வந்தோம்னா தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண வேண்டாம். 100க்குள்ளே எஜுகேஷன் கிளாஸ் சொல்லுங்கள். ரீச் வெர்சஸ் ஸ்பெண்ட் நார்மல். வாட் இஸ் நாட் சிடிஆர் இஸ் லோ. லோ 0.74. ரெக்கமெண்டட் வந்து 1 to 3%. இதனால என்னன்னா ஆட் கிரியேட்டிவ் காப்பி இஸ் நாட் ஸ்ட்ராங். பீப்புள் சி தட் பட் டோன்ட் ஃபீல் கம்பல் டு கிளிக் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது உங்களுக்கு அப்படி. ஸோ அந்த லோ சிடிஆர் இருக்கு. சிபிஎம் இஸ் ஹை. அதனால பார்த்தீங்களா எனிதிங் லெஸ் than 100 as an idea. So what only indicates audience is competitive or ad relevance is low. Low lead volume இது வந்து ரொம்ப கம்மியானதுன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் ஹேப்பனிங். லோ சிடிஆர் நடந்துங்காட்டி ஹையர் சிபிஎம் ஆகுது. ஸோ அதனால அக்செப்டிவ் சிபிஎம் பட் வில் வர்சன் ஆன் ஸ்கேல். காஸ்ட் குறைக்கணுங்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி குட்டு, ரீச் குட்டு, சிபிஎல் ஓகே பட் நாட் ஸோ குட். அதான் 215 ரூபா ஓகேங்கிறாங்க. சிபிஆர் வீக்கு, சிபிஎம் இது, ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறாங்க. நாட் திஸ் இஸ் ரிப்போர்ட் வந்து நோ இட் இஸ் நாட் ஹெல்தி இனஃப் டு ஸ்கேல் பட் இட் இஸ் நாட் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இங்கே போட்டுக்கிற பேராமீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் இதை எடுத்து பாருங்க. அதாவது லீட் ஜென்ரேஷன் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இந்த இதில் உங்களுக்கு இந்த பெஞ்ச் மார்க் எவ்வளோன்னு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த இதுக்கு ஆட் கொடுக்குறீங்களோ நீங்கள் அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் கேட்கலாம். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ பெஞ்ச் மார்க் ஆஃப் above parameters for real estate in Coimbatore, that is selling plots. அதுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க காஸ்ட் பர் லீட்ல இருந்து. ஸோ 1.2 இருந்து 1.9 வரைக்கும் இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டுக்கு. சிபிஎல் காஸ்ட் பர் லீட் வந்து பார்த்தீங்கன்னா 150 to 800. ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சேல் பண்ணுவாங்க. ஒரு பிளாட் 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், கோடிகளில் போகும். அதனால காஸ்ட் பர் லீட் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை. ஏன்னா அவங்க தெரியும் ஒரு சேல் உங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சுனாலும் அது ப்ராஃபிட் அவன் பார்க்க மாட்டான். அந்த சேலோட வேல்யூ. ஒரு பிளாட் நீங்கள் விற்கிறீங்கன்னா மினிமம் 3 சென்ட் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒர்க் கேஸ் போட்டீங்கன்னா 15 லட்சம் ரூபா. அப்போ 15 லட்சம் ரூபா பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடியது. 100 லீட் வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ ஒரு லீடுக்கு வந்து 150 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கு வருங்க பர் லீட். எஜுகேஷனுக்கு அப்படி இல்லை. 25,000 30,000 இப்பெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்றோம்னா அதுக்கேற்ற காஸ்ட் தான் நம்ம குறைக்கணும். 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்கு. For real estate leads are normally more expensive than இது. Buyers are high value. Competition is stronger. நிறைய பேர் காம்படிஷன்ஸ் இருக்காங்க. Lead qualification requirements are higher. Some agency achieved 125 CPL in Pune project campaigns. அது பெஞ்ச்மார்க் கொடுக்குறாங்க. காஸ்ட் பர் இது வந்து பார்த்தீங்கன்னா 80 to 250 இருக்கலாம்னு சொல்றாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 3. அந்த 3 எப்பவும் எந்த இருந்தாலும். சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 to 9. கம்பேர் யுவர் மெட்ரிக்ஸ். இது வந்து இது வேற இது வேற. ரியல் எஸ்டேட்டுக்கு இது சம்மந்தம் இல்லை. ரியல் எஸ்டேட் ஃப்ரேம்வொர்க் வந்து இது இந்த இதில் சொல்றாங்க. அதனால நீங்க எந்த இது பண்றீங்களோ அதோட பெஞ்ச் மார்க் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் அந்த ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ். இது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து எனக்கு ஒரு ஆடு கிரியேட் பண்ணி, அதாவது நான் ஆடு கிரியேட் பண்ணிக்க சொன்னதான் மறுபடியும் நான் சொல்றேன். இப்போ இதோட வந்து நம்ம ஃபேஸ்புக்கோட ஒரு ஆடு கிரியேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ரிப்போர்ட் கிரியேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஸோ எனக்கு இன்னொரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குன்னு அதை நான் சொல்றேன். இது ஏன்னா அது இதுக்கு தேவையில்லை. எனக்கு வந்து என்னன்னா ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஐடியா வச்சுக்கோங்க மைண்ட்ல. நான் வந்து ரியல் எஸ்டேட்க்கு கோயம்புத்தூர்ல இந்த ஏரியால விற்க போறேன். பிளாட் இங்க இருக்குது. இவங்கெல்லாம் தான் ஆடியன்ஸ். நீங்க எல்லாமே மைண்ட்ல கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட்.
இந்த ஏஜ்ல இருந்தாதான் எனக்கு கரெக்டா இருக்கும், இந்த வேலையில இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆடுக்கு போங்க. இந்த டாக்குமெண்ட் படியே கிளிக் ஒரு இது வந்து பிஹெச்பி டெவலப்பருக்கு நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அங்க போனா பிஹெச்பி டெவலப்பர்னு டார்கெட்டிங்ல இருக்காது, அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனா உங்க மைண்ட்ல யாரா இருக்கலாம் இதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே கொண்டு வாங்க. கண்டென்ட் எந்த மாதிரி இருக்கணும், அவங்கள வந்து ஆஃபர் போட்டு அட்ராக்ட் பண்றது, இது எல்லாமே எழுதிட்டு அப்புறம் ஒரு ஆடை கிரியேட் பண்ணுங்க. எனக்கு அந்த டாக்குமெண்ட்டையும் ஆடையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன், அது எந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். மேட்ச் ஆச்சுன்னா நல்ல ஆடுன்னு நம்ம சொல்லலாம். வரணும் ரியல் டைம்ல நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு 500 ருபீஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. பண்ணி நீங்க பண்ணி பார்க்கறதுனால பண்ணி பார்க்கலாம். நான் இன்னொரு ஆடு கிரியேட் பண்றப்போ உங்களை கூப்பிட்டுக்குவேன். அது இன்னொரு தடவை ரியல் டைம் ஆடுன்னு நான் காமிக்கிறேன். ஆனால் நீங்க ஒரு வேளை பண்ணணும் அப்படின்னா அது பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஆடை ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. போத் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல வர மாதிரி. அப்ப நீங்க அந்த ஆட் மேனேஜர் எல்லாமே ஒரு தடவை போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஃபைன் சகுந்தலா, சோபனா. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. சகுந்தலா நீங்க உங்களோட ரியல் கம்பெனிக்கு நீங்க அப்படியே பண்ணுங்க. அதுக்கு உண்டான இமேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இமேஜும் கிரியேட் பண்ணணும். இமேஜ் ஒரு வீடியோ ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணி நீங்க பணம் போடுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அந்த ஆடுக்கு அப்ப இமேஜோட சைஸ் பாருங்க. 1080 by 1080, 1080 by 1920, 1200 by 628. இந்த 3 இமேஜுமே கிரியேட் பண்ணுங்க. தப்பு கிடையாது. சில சமயம் ஒன்று இருந்தால் போதும்னு நான் சொல்லுவேன், பட் ஆடுக்கு 3மே வேணும். இந்த 3 இமேஜை கிரியேட் பண்ணி ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி ஆடியன்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ஆடை கிரியேட் பண்ணணும். ஸோ இது ஒரு 1 or 2 days எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த ஆடு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தது போவோம். எல்லாரும் ஆடு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா இது முக்கியமான ஒன்று, எப்படி ஆடு கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. அதனால இது மிஸ் பண்ணாங்க. ஆடு கிரியேட் பண்ணதுனால சொன்ன மாதிரி டைரக்டா மெனுவல் போய் அப்படியே பிளஸ் போயிட்டு என்னென்ன வருதோ போட்டு வரது முக்கியம் இல்லை. நீங்க மைண்ட்ல நினைச்சது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டா இருக்கணும். நீங்க ஆடை கிரியேட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணாதீங்க. டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆடு கிரியேட் பண்ணணும். எல்லாமே உங்களோட இதுக்கு தான் நான் சொல்றேன். சரி, ஓகே, ஃபைன்.